வணக்கம் ஐயா. ம் சொல்லுங்கள், ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இதான் சார் நாங்கள் வசிக்கிற பகுதி. குறைஞ்சது 65 வருஷமாக இங்கே தான் சார் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள் மக்களோட. எங்களுக்கு அரசாங்கம் கொடுக்குற எந்த ஒரு அடிப்படை சலுகைகளும் கிடைக்கிறதே இல்லை சார். அப்படியே கிடைச்சாலும் அந்த அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் அவங்களே பிடிக்கிட்டு போயிடுறாங்க சார். கால் வைத்து கஞ்சிக்கே கஷ்டப்படுறோம் சார். நாங்கள் ஆடு மாடு நம்பி தான் பொழப்பை நடத்துகிறோம் சார். அதை வனத்துறை சேர்ந்த அதிகாரிகளும் வெளியே போங்கன்னு துரத்துறாங்க சார். நாங்கள் எங்கே போகிறதுனே தெரியல சார். நீங்கள் தான் சார் ஏதாவது பார்த்து பண்ணணும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு பட்டாவோட வீடு, சரிங்க சார், நல்ல ரோடு, நல்ல குடி தண்ணி, ரேஷன் பொருளுங்க, சரிங்க சார், இது போல் அடிப்படை தேவையெல்லாம் நான் ஏற்பாடு. சரிங்க சார், இதெல்லாம் கொஞ்சம் அவசியம் பண்ணி கொடுங்க சார். நீங்கள் தான் எங்களுக்கு கடவுளாக தெரியும், சொல்லாதீங்க, தயவு பண்ணுங்க சார். கண்டிப்பாக நான் பண்ணுறேன். சரிங்க சார், எங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுங்க சார். கண்டிப்பாக பண்ணி உங்களை நம்பி தான் இருக்கும். வாங்க சார். வீரபத்ரா அண்ணே, நகை கடைக்காரன் மவளையும் தொழிலதிபர் வீட்டு வேலைக்காரியையும் 2 பேரையும் கடத்தி கொண்டு போய் நம்ம கம்பெனியில கட்டி வை. உண்மைய கேளு, அப்பதான் நமக்கு நல்லது நடக்கும். இதை எதுக்கு நான் முக்கியமா சொல்றேன்னா, இவங்க 2 பேர்கிட்டயும் பல கோடி ரூபாய் பணம் இருக்கு. அது எல்லாம் என் கைக்கு வரணும். அதுக்காக தான் முக்கியமா சொல்றேன், புரிஞ்சிக்க. அண்ணே, நம்ம பசங்க கச்சிதமா இந்த காரியத்தை முடிப்பாங்க. உண்மையே வரும், அந்த பணமும் நம்ம கிட்ட வரும். அண்ணே, இந்த வீரபத்திரன் உங்களுக்காக உழைக்கப்படுந்தவன, அது மட்டும் இல்ல, இந்த உயிரை கொடுக்க துணிஞ்சவன. இதான் வீரபத்ரா, உன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. உடனே செய். இந்த மாதிரி நமக்கும் ஒரு நாள் இவன் வந்துட்டானா இருக்கும். என்ன கேட்க போறான்? பிளானோட தான்டா வந்திருக்கேன். இன்னைக்கு என்ன வேணும்? ஏண்டா கேட்குறேன்ல, சொல்லி தொலை. நீ மட்டும் இப்படி விதவிதமான கார் வாங்கிருக்கீல, அதுக்கு என்ன இப்போ? அக்காவுக்கு ஆடி கார் வேணும். ஆடி காரும் இல்லை, ஆவணி காரும் இல்லை. நீயும் உங்கள் அக்காவும் போய் தள்ளு வண்டியில் தட்டு கழுவுங்க போங்க. நீ சொன்னதை அப்படியே அக்காட்ட போய் சொல்லிட்டா, ராத்திரி வீட்டுக்கு வருவீல, அப்ப இருக்குடி உனக்கு. டேய் முத்து, டேய் முத்து, சொல்லு. என் பொண்ணு அமெரிக்காவில் டாக்டருக்கு படிக்கிறா. அதுக்கு என்ன இப்போ? ரொம்ப அழகா இருப்பா. அழகா இருப்பாளா? நீயும் கல்யாணம் ஆகாம இருக்க. ஆமா. வரட்டுமா? பொண்ணு அழகா இருக்குன்னு வேற சொல்றேன். ஆடிக்கார மட்டும் இல்ல, அம்முட்டு சொத்து நமக்கு தான். மாமா, இந்த மாதிரி எங்க அக்காவோட சேர்த்து எத்தனை பேத்துக்கு அல்வா கொடுத்துருப்ப. வசமா சிக்கனடி. என்னை விட்டு எங்க போயிடுவ நீ? என்னண்ணா அவசரமா சொன்னீங்க? ஏதாவது முக்கியமான வேலையாண்ணா? ஆமாடா, சொல்லுண்ணா. சங்கர் தாதா ஒரு முக்கியமான வேலையை கொடுத்துருக்காரு. சரிண்ணா. அந்த நகைக்கடையில் வேலை செய்யற பொண்ணையும் தொழிலதிபர் வீட்டில் இருக்கிற அந்த லேடியும் கடத்தணும். அந்த வேலையை மட்டும் பாருங்க. ஓகேயா? நான் போய் அண்ணனை பார்த்துட்டு வரேன். சரி, கிளம்பு. விடுங்கடா அவளை.
பேங்க்கு போகலாமா கடைக்கு போகலாமா? என்ன பண்ணுறது? ஒன்றுமே புரியலையே. என்ன மச்சான் காலங்காலத்தால் குறுக்க மறுக்க பூனமாய் அலையிறாரு. அந்த குரங்கு வந்து ஏதோ குழப்பிட்டு போயிருக்கான். அதுதான் மச்சான் டென்ஷனாக இருக்காரு. டேய் மணி, நீ போய் எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றி சூட ஏற்றிரு. மச்சான் மச்சான் ஸ்டாப் ஸ்டாப் மச்சான். என்ன மச்சான் காலங்காலத்தில் லோன்னு அலையிற அந்த குரங்கு வந்து குழப்பிட்டானா? அவன் வந்தானா? வந்து கேட்டானா? சின்னதாக கேட்கல, பெருசாக கேட்டான். பெருசாக கேட்டானா? அப்படின்னு கேட்டான். ஆடிக்காரு வேணுங்கிறா. நான் எங்கே போகிறது? ஆடிக்கார் கேட்டானா? ஆமாம். ஆடிக்கார் தடிச்சா அட்ரஸே தெரியாம போற அந்த இஞ்சி திண்ட குரங்குக்கு ஆடிக்கார் வேணுமா? ஆடிக்காரு மச்சான் இப்படியே விட்டா அவ்வளவுதான், நீ பிச்சை எடுக்கிறது உறுதி. அதனால பேசாம இவங்க 2 பேரையும் ஊரை விட்டே திறத்தணும். அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும் இல்லையா? ஒரே டென்ஷன் ஆயிருக்கு. டென்ஷன் ஆகாதா? நீ போய் கடையை பாரு, நான் பேங்க் வரைக்கும் போயிட்டு வரேன். சரி மச்சான், போய் நிறைய பணத்தை எடுத்துட்டு வா மச்சான். இவங்க 2 பேர் இருக்காங்களே, காலை சுத்தின பாம்பு கடிக்காம விட மாட்டாங்க. நானும் அடிக்காம விட மாட்டேன். உங்க 2 பேரும் அடிச்சு கொண்டாத்தானே எனக்கு பணம் வரும், நான் நிம்மதியா இருக்க முடியும். டேய் இஞ்சி தண்ட குரங்கு, உங்க 2 பேருக்கும் வைக்கிறேன்டா வேட்டு. இங்க பாருங்கடா, இவங்க முதலாளிகிட்ட இருக்கிற அசையும் சொத்து அசையா சொத்து, பணம் நகை பொருள் எல்லாம் டீட்டெயிலும் வாங்குங்க. சரிண்ணா. கரெக்டா வாங்கணும். ஓகேயா? ஓகேண்ணா. கொடுக்குறாங்களான்னு பாருங்க. ஒருவேளை கொடுக்க மறுத்தாங்கன்னா முடிச்சிடுங்க. சரிங்கண்ணா. புரியுதா? சரிண்ணா. டேய் கொடுக்கலன்னு வச்சுக்கோ. சரிண்ணா. கடைசியா கேக்குறேன், உண்மையை சொல்றியா இல்லையா? சொல்லுடி. சொல்றேன். ஹோத்த விட்டா சொல்றேன். சொல்லுவியா? சரி சொல்லு. சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. சரி போ, நீயும் போ. என்ன பூசாரி, வயசான காலத்துல ரொம்ப அடம் பிடிக்கிறியாம, உண்மையை சொல்லிட்டு வீட்டுக்கு போவியா? சொல்ல மாட்டேன், போங்கடா. மாணிக்க கல்லும் வைர கல்லும் பதிச்ச கிரீடமாச்சே, அதை சொல்ல மனசு வருமா? அதோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? பல கோடி. தெரிஞ்சுக்கோ. அதை விட விலை மதிப்பில்லாதா இறைவனுடைய புகழ். சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லவே மாட்டேன். பூசாரி, நாளைக்குள்ள நீ உண்மையை சொல்லல சொல்லுவ, இல்லனா உன்னை அந்த ஆண்டவனாலேயே காப்பாற்ற முடியாது. சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், போங்கடா. ஏய் வாங்கடா.
அண்ணே வா வீரபத்ரா, வாப்பா வாப்பா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வா உட்கார். ஆமா, கணக்கு எடுக்க சொன்னேன், எல்லாத்தையும் சரியா கணக்கு எடுத்தியா? எல்லாம் எடுத்துட்டேண்ணே, கணக்கு சரியா இருக்கு. அண்ணே அது மட்டும் இல்லை, நம்ம கண்ட்ரோலில் 6 ஜில்லா இருக்கு, 650 ஏரி இருக்கு, 8 குளம் இருக்கு, 6 ஓடை இருக்கு, 3 ஆறு ஓடுதுண்ணே. இதை ஒட்டி 15,000 ஏக்கர் புறம்புக்கு நிலம் இருக்கு. அது மட்டும் இல்லைண்ணே, வனத்துறைக்கு சொந்தமான 15,000 ஏக்கர் நிலமும் இருக்கு. ஆக மொத்தம் 30,000 ஏக்கர் நிலம் இருக்கு, அப்படிதானே? ஆமாண்ணே. வீரபத்ரா, அண்ணே அரசுக்கு சொந்தமான 30,000 ஏக்கர் நிலமும் உடனே என் பேருக்கு மாறணும். கண்டிப்பாண்ணே, உங்க ஆசை கூடி சீக்கிரம் நிறைவேறும். ஆமா, நமக்கு சொந்தமான கம்பெனி, குடோனு, செங்கல் சூளை, குவாரி எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குண்ணே. வீரபத்ரா, உனக்கு நான் எதுவும் சொல்லணும்னு தேவையில்லை, எல்லாத்தையும் பொறுப்பா பாத்துக்க. சரிண்ணே. சரி, போயிட்டு வா. வரேண்ணே. வா.